திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, தேர்தல் காலம் அல்ல, தேர்தல் காலத்தின் போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்து அரசியல் ரீதியிலான பேச்சுக்கள் இடம்பெறலாம். ஆனா உங்களுடைய ஆட்சி தான் மாநிலத்தில் நடக்குது. பதில் சொல்ல வேண்டிய நீங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு இன்னொரு கட்சியை குற்றம் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி எழுப்பார். உங்களுடைய பதில். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா தலைமையில் பொறுப்பேற்றார். அப்பொழுது எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த பெருந்தலைவன் காமராஜர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும். 6 மாதம் அவர்களை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று காங்கிரஸ் தோழர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக முதல்வர் பக்தோச்சலம் அவர்கள் விஷக்கிருமிகள் பரவிவிட்டதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவரை கண்டித்த, சொல்ல வேண்டாம், 6 மாதம் பொறுமையாக இருப்போம், அவர்களுக்கு இந்த ஆட்சியை புரிந்து கொள்வதற்கு 6 மாத அவகாசம் தேவை, நாம் நல்ல ஆட்சி நடத்தியிருக்கிறோம், ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தியிருக்கிறோம், அதை அவர்கள் தொடர்ந்து நடத்தட்டும், புரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இன்றைய இப்போ சற்று முன் விலகி போன 20 நாட்களுக்கு முன்னால் விலகிய முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் கூட 6 மாதம் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்போம் என்று ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டார். 6 மாத காலம் அவகாசம் என்னென்றால் பெருந்தலைவர் சொன்ன அதே வார்த்தையைத்தான் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார். ஒரு 6 மாதம் என்பது என்னன்னா, 6 மாதம் தேவையில்லை, 3 மாதத்திற்குள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம். 20 நாட்கள் ஆகிறது. இப்பொழுது நம்முடைய வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் ஏதோ சொன்னார், இந்த திருமணமான உடனே பூச்சி புழு இருக்கான்னு சொல்லி சொன்னார். இது அதுக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. சரி, அவர் சொன்னார், அதை நம்ம இன்னும் மாறுபட்ட கருத்து சொல்ல வேண்டியது. இன்னொன்னு சொன்னாருன்னு சொல்லிருங்க. சொல்லுங்க. நீங்க ஆட்சி கொடுக்க கூடாதுன்னு சொன்னார் காமராஜர். இல்ல இருங்க, காமராஜர் பெருமையா அழகா சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில 20 நாட்கள் ஆகுது. ஆனா மிக கடுமையான நடவடிக்கைகளை இன்றைய முதல்வர் நேரடி பார்வையில் செய்கிறார். அதை நீங்க மறுக்கவே முடியாது. அந்த கடுமையான நடவடிக்கை என்ன அப்படின்றத கேள்வி எழுப்புறாங்க. காவல்துறை தான், காவல்துறைக்கு முதல்வர் உத்தரவிடுகிறார். அவர்கள் மீது உடனடியாக அவர்கள் மீது கைது செய்யப்படுகிறார்கள், நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள். குற்றம் நடந்த சில இன்ன வரைக்கும் நேரு தம்பி ராமஜெயம் கொலையை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் என்று, கொலை செய்யப்பட்டால் என்றவுடன் கண்டுபிடித்தார்களா இல்லையா? அப்போ நாம் என்னன்னா, எல்லா குற்றங்களிலும் 20 நாளிலே குறைஞ்சிடாது, படிப்படியாக தான் குற்றங்கள் குறைய முடியும். சகோதரர் வழக்கறிஞர் சொன்னார் தமிழ்வேந்தன், டாஸ்மாக் கடையை மூடிடலான்னு சொல்லிட்டு. ஒரே நாளில் மூடிட முடியாது, படிப்படியாக மூடுவோம் என்று சொன்னார். வந்தவுடன் நெடுஞ்சாலைகளிலே இருப்பவர்கள், ஆஸ்பத்திரி பக்கத்திலே இருப்பவர், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளிலே அருகே இருப்பவர் கடைகளை உடனடியாக மூடினார். சரிதான் செய்தார்கள். செய்யவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியவில்லை. அதே போன்று என்னன்னா, கஜானா காலி என்ற ஒரு வார்த்தையை அவர் பதவி ஏற்றுவிட்டு வந்தபோது சொன்னார். ஆமா. ஆனால் அந்த வார்த்தையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. கஜானாக்களில் எப்பவுமே எந்த ஆட்சி போனாலும் கஜானாலாம் காலி பண்ணி வச்சுட்டு போக மாட்டாங்க. இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது கம்மியாக இருக்கணும்னா சொல்லலாம். அவருக்கு தேவையான, ஏன்னா அவர் நிறைய நல உதவி திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் செயல்படுத்தணும். அதற்கு நிதிகள் வேண்டும். அதை மனதில் வைத்து கஜானா எந்த அரசாங்கம் போனாலும் கஜானாக்கள். அதே மாதிரி மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி அவர்கள் அந்த டிஜிபி விஷயத்தை நீங்கள் கேட்டபோது, இப்போ பொறுப்பு டிஜிபியா இருக்கிறவங்க எல்லாவற்றையும் முழுமையாக எடுத்து செய்ய மாட்டார்கள். அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா, நாம இதை தொட்டா சாக்கடிக்குமோ அதை தொட்டா சாக்கடிக்குமோன்னு பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ரத்தோர் இருந்தார், ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபியாக இருந்தார். அப்போ ரத்தோருடைய மனநிலை என்ன? தேர்தல் கமிஷன் தான் அவரை நியமித்தது. நாம் எந்த நிலையிலும் மாற்றப்படுவோம், சில நாட்களில் மாற்றப்படுவோம். நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கடுமையாக, இந்த பலாத்காரம், இந்த போதைப் பொருட்கள் விஷயத்துல எங்கேயாவது போய் மாட்டிக்குமா? உங்களுக்கு தெரியும் பல விஷயங்கள். இதற்கு முன்பு திமுக அரசுல திரு டிஜிபி வெங்கட்ராமன் இருந்தபோது அவருடைய நியமனத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரித்து தானே, அது ஒரு நிர்வாக நடவடிக்கை. டிஜிபி அவர் நியமித்த என்ன, அவர் அதே அதிகாரத்தை தானே பயன்படுத்த போறார் அப்படின்றதும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாதம். நான் என்ன சொல்றேன்,
இவரை நியமித்தது சில நாட்களுக்கு. சரி. ஆனா திரு வெங்கட்ராமனை எத்தனை நாளைக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துங்க, முதல்வர் அவர்கள் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி நிரந்தர டிஜிபி ஒருத்தரை இதே மகேஷ்குமாரை போட்டிருக்கலாம். இல்லைன்னா சீமா அகர்வால்னு ஒரு லேடி இருந்தாங்க, உயர்ந்த மனுஷி, அவங்க கரப்ஷன் இல்லாதவங்க, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறவங்க, அது போன்ற ஒருத்தரை நியமிச்சிருக்கலாம். ஏன் அவர் நியமிக்கல என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி, அது மிகப்பெரிய தவறு. ஆகவே இடைப்பட்ட காலத்தில் சில நாட்களுக்கு இருக்க போகக்கூடியவர் நம்ம ஏதாவது ஒன்றை எடுத்து அது நமக்கு பிரச்சனையாக வரும். உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் கமிஷனராக இருந்தார், குட்கா மேட்டர்லாம் மாட்டினாங்க போலீஸ் அதிகாரி. மரியாதைக்குரிய டிஜிபியாக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் குட்கா விஷயத்தில் மாற்றினாங்க. அதிகாரிகள் எப்பொழுதுமே அதிகாரிகள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் கூட, அரசியல்வாதி எல்லாத்திலையும் தப்பிச்சிடுவாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நானும் ஒரு அரசியல்வாதி தான். எதையாவது ஒன்று சொல்லி, ஆனால் அதிகாரிகள் கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஜாகிரதையாக நடக்கணும், இல்லைன்னா கழுத்தை விட்டோம் காலையும் விட்டோம். இப்போ ரெண்டு விதமாக பொன் கிருஷ்ணமூர்த்தியோட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் சொல்லிட்டு நான் ஒரு பிரேக் போயிடுறேன். அதிகாரிகள் கத்தி மேல இருப்பாங்க, அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்ளலாம், அதிகாரிகள் தப்பிக்க முடியாது. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியும் அதிகாரி தானே, அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்வார்கள். அந்த அரசியல்வாதி யாரா வேணாலும் இருக்கலாம், தப்பிக்க முடியாது. ஆமா, அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி அவருடைய பணிக்கு உட்பட்டு நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும்ல. அதாவதுங்க, எடுக்க முடியாது. திரும்ப சொல்றேன், நாட்கள் கணக்கில் இருக்கக்கூடிய அவரை நிரந்தரமாக்கி இருந்தாங்கன்னா அவர் எடுப்பார். தான் எத்தனை நாள் இந்த பதவியில் இருப்போம் என்று தெரியாமல் அவர் இன்னொரு எஸ்பியை கூப்பிட்டு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இந்த ஆள் 4 நாளைக்கு இருக்க போறாரு, கத்தி மேல இருக்காரா இல்லையா, கேட்க மாட்டாங்க. இல்ல இந்த டிஜிபி வந்து கத்தி மேல இருக்காரா இல்லையா? இந்த டிஜிபியும் எல்லா அதிகாரியும் கத்தி மேலதான் நடந்துட்டு இருக்காங்க. எந்த நேரமும் அவங்களுக்கு கழுத்துக்கு மேல கத்தியும் தொங்குது. ஜாகிரதையா டீல் பண்ணலன்னா அவங்களுக்கு ஆபத்து. சரி, புரிஞ்சுக்கிட்டேன். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், அதாவது காவல்துறையை பற்றி பேசும்போது 1947க்கு முன்னால, பிஃபோர் ஃப்ரீடம், ஒரு காவல் நிலையத்தில் 40 லா அண்ட் ஆர்டர் கான்ஸ்டபிள், 20 குற்ற கான்ஸ்டபிள், 10 போக்குவரத்து காவல்துறை ஒரு காவல் நிலையத்தில் பிரிட்டிஷ்காரன் போட்டு வச்சிருந்தான். ஒரு காவல் நிலையத்துக்கு 70 பேர். இப்போது 45லேருந்து 50 பேர் தான் காவல்துறையில் இருக்கான். 47 2026 எடுத்துக்கோங்க. அரசாங்கம் அதை முதலில் சீர்படுத்த வேண்டும். இந்த 45-50க்குள்ளே இருக்கான் பாரு, அவன் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னால் இருந்த முதல்வரும் சரி, இன்றைக்கி இருக்கிற முதல்வரும் சரி, அவர் முன்னால் 100 கான்ஸ்டபிள் ஓடுறான், பின்னால் 100 கான்ஸ்டபிள் ஓடுறாங்க, சைடில் 200 கான்ஸ்டபிள், இந்த பக்கம் ஒரு 200 கான்ஸ்டபிள். எங்கேயே போலீஸ் ஸ்டேஷனில் யார் இருக்காருன்னா ரைட்டர் மட்டும்தான் இருக்கார். பெருந்தலைவர் காமராஜர் முதல்வருங்க, பின்னால் ஒரு ஜீப்பு வருது, யாரு எதுக்கு வர கேட்கிறாரு. கேட்டபோது உங்க பாதுகாப்பு, எனக்கு மக்கள் பாதுகாப்புல நீ எதுக்குல வர, கான்ஸ்டபிள் நீ எதுக்கு முன்ன உட்காந்துரு, இறங்கு அந்த ஜீப்ல போ, மக்கள் பார்த்துக்குவாங்க. அப்படியே கார்ல போன காலம் போய் இன்னைக்கு காவல்துறைகள் நடு ரோட்ல வெயில்ல நிக்கிறாங்க. அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க ஒன்றும் இல்லை, இந்த ஜெமினி மேம்பாலம் கிட்ட போங்க, அமெரிக்க தூதரகத்தை, ஒரு 4 கான்ஸ்டபிள் பாவம், அவனை பார்த்துட்டு நான் அந்த பாதையை கடக்கும் போதெல்லாம் என் மனசு அப்படியே வலிக்கும். இந்த சின்ன பசங்க தான், சின்ன பசங்களாக இருந்தாலும் வெயில் மழை பார்க்காம அமெரிக்க தூதரகத்துக்கு அப்படி என்ன பெரிய பாதுகாப்பு? ஏன் அவனுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அந்த தூரகத்துக்கு கொடுக்குறீங்க? ஒரு ஆளுக்கு ஒரு கான்ஸ்டபிள் நிற்க வைக்கல. அப்போது நீங்கள் காவல்துறையை அதிகம், ஆங்கிலேய 70 பேரை போட்டு வச்சுருந்தாங்க ஒரு காவல் நிலையத்துக்கு, நீங்கள் 50 பேர் கூட போடல. முதல்ல அதை 100 பேராக மாற்றுங்க. இந்த பாலியல் பலாத்காரம், இந்த கஞ்சா எல்லாமே ஒழியும். காவல்துறையை நிறைய ஆக்குங்க, அதுக்கு நிறைய செலவழிங்க. பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றால் எப்படி ராணுவத்திற்கு நாம் நிறைய செலவழிக்குமோ அதுபோல தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஜெயா டிவி மூலமாக காவல்துறையை பலப்படுத்த வேண்டும் என்றால் காவல்துறையில் நிறைய ஆட்களை எடுங்கள்.